சுரேஷ் சலே சம்பந்தமாகவும் சஹரானுக்கும் சுரேஷுக்கும் தொடர்பு இருக்கின்றதா? அது மாத்திரமல்லாமல் 120க்கும் மேற்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்ட விடயங்கள், இன்னும் பல விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் நேற்றைய நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். ஆனால் நேற்று எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் இன்னும் பலர் வாய் திறப்பதற்கு இருக்கிறார்கள். அதாவது சுரேஷ் சலேயின் கைதை இப்பொழுது ஒரு தரப்பினர் எதிர்த்து வருகின்றார்கள். அது யார் இவர் என்பதை எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் நேற்றும் கொஞ்சம் விவரமாகவே பார்த்தோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் ஒருவர் விமல் வீரவன்ச இன்று சலேயின் கைதை எப்படி பார்க்கின்றார் என்பது குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அவர் இன்றைய தினம் இதற்கென்றே ஒரு விசேட ஊடக சந்திப்பினை நடாத்தி அதில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதே பைலா தான் டயஸ்போராக்களை மகிழ்ச்சிப்படுத்த, விடுதலை புலிகளின் அவர்களை குஷிப்படுத்த இந்த கைது இடம்பெற்றதாகத்தான் சொல்லி முடித்தார். ஆனால் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். அது என்னவென்றால், அடுத்த கைது கோட்டாபே ராஜபக்ஷ தான். அதாவது சலேயை கைது செய்து அதனூடாக விசாரிப்பதை போல் விசாரித்து எல்லாம் செய்துவிட்டு அடுத்ததாக கோட்டாபே ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை கைது செய்யத்தான் இந்த திட்டம் போடப்பட்டிருப்பதாக விமல் வீரவன்சனுடைய வாயிலேயே அவர் இன்று தெரிவித்திருந்தார். ஆகவே அது எங்களுக்கு தெரியாது. சட்ட ரீதியாக, விசாரணை ரீதியாக சாட்சிகள் சேகரிக்கப்பட்டு ஆதாரங்கள் திரட்டப்பட்டு அடுத்த கட்டம் எப்படி போகும் என்பது யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் விமல் வீரவன்ச என்று சொல்லியதை போல கோட்டாபே ராஜபக்ஷ அடுத்தாக கைது செய்யப்படுவாரா இல்லையா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே தெரியும், ஜனாதிபதியாக கோட்டாபே ராஜபக்ஷ ஆட்சியில் அமர்வதற்கு முன்பதாகத்தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறுகின்றது. இது ஒரு மிலிஸ்தனமான தாக்குதல். இதற்கு பிரதான காரணம், பிரதான சூத்திரதாரிகள் யார் என்று பலராலும் சொல்லப்பட்ட ஒரு பெயர் ராஜபக்ஷக்கள். அன்று முதலே சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் தான் ராஜபக்ஷக்கள். ஆகவே இது இப்பொழுது இந்த சலேயினுடைய கைதையும் வைத்து பார்க்கும் போது ராஜபக்ஷக்கள் தான் சலேயை வைத்து இதை செய்வித்தார்களா என்ற விதத்திலும் பரவலாக பேசப்படுகின்றது. அதை நாங்கள் உறுதிப்படுத்தி கூற முடியாது. விசாரணைகளின் அடிப்படையில், விசாரணையின் முடிவில் அதன் முடிவு தீர்மானம் என்னவாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பொறுமையாக இருப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. காரணம், நாங்கள் எப்போதுமே யாருமே விசாரணைகளுக்கு இடையூறாக இருந்துவிடக்கூடாது.